Welcome to TutorFlix. Hi teachers, இன்னைக்கு analytical geometryயோட next class பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருமே ரிப்ளை பண்ணலை அப்படின்னா நைட் நான் வந்துட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஓகேவா? நீங்கள் எல்லாமே என்கிட்ட ஒவ்வொரு ஸ்டெப்புமே ப்ரைவேட் சேட்டில் இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சுன்னு லைன் பை லைனாக கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாகவே டைமே இருக்க மாட்டேங்குது. டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுலையே எனக்கு பாதி டைம் போயிடுது. ஸோ அது மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுட்டு நீங்கள் குரூப்பில் கேளுங்க. கண்டிப்பாக குரூப்பில் ரிப்ளை பண்ணுவாங்க அது எப்படி என்னங்கிறது. ஏன்னா இப்போ நான் குரூப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வீடியோஸ் ஆர் நோட்ஸ் ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் மெசேஜஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணி வைக்கிறேன். அது ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து மெசேஜ் பண்ணால் நான் வீடியோ போட்டிருக்கிறதோ நோட்ஸ் போட்டிருக்கிறதோ உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை எல்லோரும் பார்க்கணுங்கிறக்காக தான் அந்த டைமில் மட்டும் நான் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். பேலன்ஸ் டைம்லலாம் நீங்கள் பேசுகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் டவுட் கேட்கலாம். அந்த அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே நைட் வரைக்குமே பாருங்கள். யாரும் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஏன்னா நானுமே குரூப்பில் அப்பப்போ வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். யார் டவுட் கேட்குறாங்க, ஏதாச்சும் ரிப்ளைஸ் இருக்கா, அவங்களுக்கு எதுவும் வரலையா, அது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ டவுட்னால் மட்டும் டைரெக்டாக எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரு டவுட் கிளியர் பண்ணுறக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுதுன்ட்டு. எனக்கு நிறைய பேர் அந்த மாதிரி டவுட்ஸ் கேட்கும்போது எனக்கு மேனேஜ் பண்ண முடியல. அது எப்படி இருக்குது அப்படின்னா மெசேஜ் வந்திருக்கு, டவுட் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுமே ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டேங்கும் போது உங்களுக்கு அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நாளைக்கு தமிழ் நியூ இயர் கிளாஸ் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அதனால தேர்ஸ்டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 2 கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நேற்று வந்துட்டு பேரபோலாக்கு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இந்த லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன், இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஆஃப் நார்மல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த a+b² ஃபார்முலா கூட ஞாபகம் வைக்க சொன்னேன் இல்லையா. ஸோ t1² ப்ளஸ் t1 t2 ப்ளஸ் t2². ஓகேவா? நான் மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் போட்டிருந்தேன். ஹோல் ஸ்கொயர் வராது, t2² தான் வரும். அது ஒரு மேம் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நோட்ஸில் இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்களும் சேஞ்ச் பண்ணிவிட்டு குரூப்லேயும் கூட சொல்லிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் ஒரு இது மட்டும் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம், அதையுமே பார்த்துடலாம். ஸோ டயாமீட்டரை பற்றி கொஞ்சம் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? டயாமீட்டர்னால் நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ ஒரு பேரபோலா இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற பேரலல் லைன்ஸ் எல்லாம் வரைவோம். இதோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுப்போம், இந்த பேரலல் லைன்ஸோட மிட் பாயிண்ட்ஸு. ஸோ இதோட லோக்கஸ் வரைவோம். இந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டயாமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த டயாமீட்டர் ரிலேட்டடாக நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போகலாம். The locus of a point of intersection of a pair of perpendicular tangent to a parabola y² equal to 4ax is directrix. டைரக்ட்ரிக்ஸ்க்கெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக படித்ததே தான். ஒரு பேரபோலா இருக்குது, அதோட ஃபோக்கஸ் இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபிக்ஸட் லைன் வரைவோம். அந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேரபோலாவுக்கு டைரக்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்து நம்ம ஒரு லோக்கஸ் வரைஞ்சாலுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டைரக்ட்ரிக்ஸ் தான் வந்துட்டு நமக்கு லோக்கஸாகவுமே கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு தான். அது அகெயின் மேலே பார்த்த பாயிண்ட்ஸே தான் திருப்பியுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Tangents at the end of the focal chord intersect at right angles on the parabola is the directrix. இது ரெண்டுமே வந்து டைரக்ட்ரிக்ஸை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. டைரக்ட்ரிக்ஸில் அடுத்தது என்ன அப்படின்னா ஃபோக்கல் கார்டு. ஃபோக்கல் கார்டுனா என்ன அப்படின்னா இந்த ஃபோக்கஸை பொறுத்து நம்ம ஒரு கார்டு வரைஞ்சோம் அப்படின்னா அதை ஃபோக்கல் கார்டுன்னு சொல்லுவோம். அது இந்த பேரபோலாவில் ரைட் ஆங்கிளில் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆச்சுன்னா அதுக்கு வந்து டைரக்ட்ரிக்ஸ்க்குன்னு பேர் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாமில் அந்த அளவுக்கு நீடடான்னு எனக்கு தெரியலை. எக்ஸாமில் உங்களுக்கு நீடட் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்கள்ல, இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த ஆர்த்தோசென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை 3 tangents to a parabola lies on the directrix.
ஒரு பேரபோலாவுக்கு நமக்கு வந்துட்டு இப்போ 3 டேஞ்சன்ஸ் வரைகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஏரியாவை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ட்ரையாங்கிள் ஏரியாவை ஃபார்ம் பண்ணும். 3 டேஞ்சன்ஸ்னால் என்ன, இப்படி நம்ம இதை டச் பண்ணிட்டு போகிற மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டைரக்ட்ரிக்ஸில் அது வந்துட்டு லையாக இருக்கும். அந்த டைரக்ட்ரிக்ஸில் தான் வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு த கண்டிஷன் தட் த கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ் ஆஃப் அ பேரபோலா இஸ், ஒரு பேரபோலா இருக்குது, அதில் இருக்கிற பாயிண்ட் கான்ஜுகேட் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா y1 y2 ஈக்குவல் டு 2a இன்ட்டு x1 x2 சாரி x1 ப்ளஸ் x2. நம்ம இதுக்கு போலார் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், டேஞ்சன்ட் ஈக்குவேஷனு y1 ஈக்குவல் டு 2a x ப்ளஸ் x1ன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து x1 y1 அந்த மாதிரி x2 y2 இப்படி 2 செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கிறோம். இதை வந்து கான்ஜுகேட் பாயிண்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா y இருந்த இடத்துல y1 போட்டுக்கோங்க, y1 இருந்த இடத்துல y2 போட்டுக்கோங்க. ஓகேவா, அது மட்டும்தான் இதில் டிஃப்ரென்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு த போல் ஆஃப் த லைன் lx ப்ளஸ் my ப்ளஸ் n ஈக்குவல் டு 0 with respect to the parabola y square equal to 4ax. சரி, lx plus my plus nன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு லைன் எடுத்துருக்குறோம். அந்த லைனோட போல் என்னவா இருக்கும் அப்படின்னா பேரபோலாவை பொறுத்து n/l, இந்த லாஸ்ட் நம்பரை எல்லால் டிவைட் பண்ணுங்கள், ஒரு -2a மட்டும் சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கு வந்து m/l. ஓகேவா, செகண்ட் டேர்முக்கு மட்டும் -2a சேர்த்திக்கணும். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது n/l, ஃபஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணுறோம். செகண்டுக்கு m/l ஒரு -2a மட்டும் சேர்த்திக்கிறோம். ஓகேவா, இது எதுக்கு, இந்த லைன் வந்துட்டு இதுக்கு இந்த பேரபோலாக்கு சாரி இந்த லைனோட போல். ஓகேவா, ஒரு பேரபோலாவோட லைன் நம்ம எடுத்துருக்குறோம், அது ஃபிக்ஸட் லைன் மாதிரிலாம் எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த லைனோட போல் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா n/l, -2a m/l. Next, the condition for the lines lx plus my plus n equal to 0 and L1x plus M1y plus N1 equal to 0 to be conjugate is L1n plus N1 equal to 2a M1. 2 லைன்ஸ் எடுத்துருக்குறோம் இப்போ. ஓகேவா, மேலே என்ன பண்ணோம், lx plus my plus nன்னு ஒரே ஒரு லைன் மட்டும் எடுத்தோம். அடுத்தது வந்து என்ன பண்ணுறோன்னா L1x M1x N1ன்ட்டு இன்னொரு லைன் எடுக்கிறோம். ஓகேவா, 2 லைன் எடுக்கிறோம். இது வந்துட்டு ஒரு பேரபோலாவுக்கு கான்ஜுகேட்டாக இருக்கணும்னா கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எல் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் எம் எழுதிக்கோங்க. ஓகேவா, எம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் என் போட்டுக்கோங்க, எல்என். ஓகேவா, எம் மட்டும் ட்வின்ஸ் மாதிரி எம்எம்னு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லுக்கு 1 போடுங்க, அடுத்தது எண்ணுக்கு 1 போடுங்க, இந்த பக்கம் எம்முக்கு 1 போடுங்க, அடிஷ்னலாக ஒரு 2a மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா, 2 லைன்ஸ் வந்துட்டு அதுக்கு கான்ஜுகேட் லைனாக இருக்கணும்னா இதுதான் கண்டிஷன். ஓகே, L1n plus Ln1 equal to 2a m1. Next, the equation of the diameter of a parabola y square equal to 4ax is y equal to 2a by m. Here m equal to slope of chords. Okay. Equation of diameter. இப்போ நம்ம டயாமீட்டர்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட ஈக்குவேஷன் ஒரு பேரபோலாவை பொறுத்து என்னவா இருக்குன்னா y equal to 2a by m இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோதான். இதில் இதை மட்டும் படிச்சுக்கோங்க. நான் இந்த ஈக்குவேஷன் ஓகேவா, இந்த பாயிண்ட்லேருந்து படிச்சுக்கோங்க. இந்த 4 தானே நமக்கு கொஞ்சம் இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் வருதில்ல, அந்த 4 மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலிப்ஸ்னால் நமக்கு தெரியும் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, இப்போ எலிப்ஸுக்கு நம்ம என்ன வந்து டெஃபனிஷன் சொல்லுவோம், எசென்ட்ரிசிட்டி வந்துட்டு லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், எசென்ட்ரிசிட்டினா என்ன, இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ பார்ப்போம். இப்போ இதை வந்து நம்ம வந்துட்டு டீன்னு எடுத்துக்கிறோம், இது பிங்கிற பாயிண்ட்டு, இது எஸ் நம்மளோட ஃபோக்கஸ்.
ஸோ இந்த Pலேருந்து D வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் டிவைடட் பை Pலேருந்து S வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு என்னவா இருக்கணும், லெஸ் தென் 1 இருக்கணும். ஸோ அந்த எசென்ட்ரிசிட்டி லெஸ் தென் 1 இருக்கும்போது நமக்கு வந்துட்டு இந்த ஷேப் வந்து கிடைக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலிப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் அப்படியே உங்களுக்கு டயக்ராம் வச்சு சொல்லிடுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்துட்டு பேரபோலானா வந்துட்டு நமக்கு ஒரு சைடு மட்டும் இருக்கும். ஸோ ஒரு ஃபோக்கஸ் மட்டும் A,0ன்னு எடுத்துப்போம். பட் எலிப்ஸுக்கு அப்படி கிடையாது, நம்ம வந்து ரெண்டு சைடுமே இருக்கும் இல்லையா, இந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கம் இருக்குது. ஸோ இங்கே வந்து எலிப்ஸுக்கு நம்ம எப்படி எடுப்போம்னா AE,0ன்னு எடுப்போம். அப்போ இந்த பக்கம் வரும்போது என்ன வரும், இப்போ கிராஃபில் இங்கே 5னா இங்கே -5 வரும்ல, அதே கான்செப்ட் தான். இங்கே AE,0 வந்துட்டு Sன்னு எடுக்கிறோம்னா இங்கே S' என்னன்னு எடுப்போம்னா -AE,0ன்னு எடுப்போம். ஓகேவா. சென்டர் 0,0. அதே மாதிரி இப்போ கீழே மேலே மார்க் பண்ணணுமா, மேலே வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ இங்கே 0வாக இருக்கும், ஒய் ஆக்சிஸோட வேல்யூ நம்ம பின்னு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அப்போ கீழே என்ன வரும், 0, -Bன்னு வரும். ஓகேவா. ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இங்கே இந்த எட்ஜை வந்துட்டு A''ன்னு சொல்கிறோம். நம்ம போன கிளாஸ்லேயே என்னென்னு பார்த்தோம், இந்த ஷார்ப் எட்ஜை தான் நம்ம வெர்டெக்ஸ்ன்னு பார்த்தோம். அப்போ இங்கே A''ங்கிறது தான் இதோட வெர்டெக்ஸ். ஓகேவா. அடுத்தது இந்த லைன் ஃபிக்ஸட் லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டைரக்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதோட வேல்யூ AE,0 அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸோட வேல்யூ x = A/Eன்னு வரும். ஓகேவா. எலிப்ஸுக்கு A/Eன்னு வரும். அப்போ இந்த பக்கம் வரும்போது என்ன வரும், -A/Eன்னு வரும். ஓகேவா. x = -A/Eன்னு வரும். இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே. இந்த A' இந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் எக்ஸ் ஆக்சிஸை. இந்த B' ஒய் ஆக்சிஸை வந்துட்டு மைனர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு ஆக்சிஸையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு எலிப்ஸோட பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம்னா நம்ம என்ன சொன்னோம், இந்த ஃபோக்கஸ் வழியாக வரக்கூடிய இந்த ஏரியா. ஸோ இதோட லென்த்து பேரபோலாக்கு நம்ம என்னென்னு பார்த்தோம், 4A இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் இங்கே என்னவா இருக்குது, எலிப்ஸுக்கு 2B²/Aன்னு இருக்குது. ஓகேவா. அந்த லேட்டஸ்ட் ரெக்டமோட லென்த்து 2B²/A இருக்குது. நெக்ஸ்ட்டு என் பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட். ஓகேவா. அந்த பாயிண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா AE,B²/A அண்ட் AE, -B²/A. ஓகேவா. இதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் இருக்குது. த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த எலிப்ஸ். டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x1 y1ங்கிற பாயிண்டில் x²க்கு x1 போட்டுக்கோங்க, y²க்கு y1 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கார்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த லைன் வரைவோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த லைன் வரைவோம்ல எலிப்ஸ்க்கு. ஸோ அதோட ஈக்குவேஷனும் என்ன தான், இதே ஈக்குவேஷன் தான். நம்ம பேரபோலாக்குமே என்ன தான் பார்த்தோம், டேஞ்சன்ட் ஈக்குவேஷனும் கார்ட் ஆஃப் கான்டாக்ட் ஈக்குவேஷனுமே சேமாக தான் பார்த்தோம். இங்கேயும் அதே தான். x²க்கு பதிலாக x1, y²க்கு பதிலாக y1. டேஞ்சன்ட் ஈக்குவேஷனும் அதுதான், கார்ட் ஆஃப் கான்டாக்ட் ஈக்குவேஷனும் அதுதான். நார்மலுக்கு மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். என்ன அப்படின்னா x/x1ன்னு வச்சுக்கோங்க. மேலே என்ன பார்த்தோம், x1ன்னு பார்த்தோம், இங்கே x/x1ன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே டிவைடட் வரும்போது மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரி y/y1. அடிஷ்னலாக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு A² B² சேர்த்திக்க போகிறோம். ஈக்குவல் டுக்கு அந்த பக்கமும் இந்த A² -B² எழுதிக்க போகிறோம். ஓகேவா. இது என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். அடுத்தது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது y = mx+cன்னு. இது வந்துட்டு ஒரு எலிப்ஸுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதோட கண்டிஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா c² = A²x² + B² இப்படி இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இதுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கும். சம் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்சஸ் ஆஃப் அ பாயிண்ட் இஸ் 2A. ஸோ சம் ஆஃப் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னால் என்ன, இந்த ஃபோக்கல்லேருந்து இந்த ஃபோக்கல் வரைக்கும். ஓகேவா. இது ஒரு ஃபோக்கஸ், இது ஒரு ஃபோக்கஸ்.
ஸோ இது வந்து ஏன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கும்போது இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்கும்? 2a இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு a, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு a. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? 2a டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 tangents and 4 normals. நேற்று என்ன பார்த்தோம்? ஒரு பேரபோலாக்கு 2 டேஞ்சன்ட் வரைய முடியும். ஸோ ஒரு டேஞ்சன்ட்லேருந்து 3 நார்மல் வரைக்கும் வரைய முடியும்னு பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2 டேஞ்சன்ட்ஸ் வரைய முடியும் ஒரு எலிப்ஸுக்கு. அதே சமயம் ஒரு டேஞ்சன்ட்லேருந்து 4 நார்மல் வரைக்கும் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயுமே அதே தான். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஈஸி தான், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தானே வருது, படிச்சுக்கலாம், ஈஸி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலிப்ஸுக்கு அதே மாதிரி இப்போ பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ எலிப்ஸு பொறுத்தளவுக்கு என்ன வரும் அப்படின்னா, இப்போ இந்த சர்க்கிள் எலிப்ஸு இதுக்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தீட்டாவில் வந்துடும். ஓகேவா? எக்ஸ் கோஆர்டினேட் வந்து என்னவா இருக்கும்னா a cos தீட்டா, ஒய் கோஆர்டினேட் வந்துட்டு b sin தீட்டான்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட கார்டு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது ஆல்ஃபா பீட்டான்ற 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இந்த எலிப்ஸுக்கு. இதை ஜாயின் பண்ணுற லைனை தானே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்டோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா x/a cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2. ஓகேவா? எக்ஸுக்கு நம்ம எப்பயுமே என்ன சொல்லிட்டோம்? காசுன்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் y/b, ஒய்க்கு என்ன வரும்? சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 ஈக்குவல் டு ஆன்சரில் என்ன வரும் அப்படின்னா காஸ் டேர்ம் மட்டும் வரும், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2ன்னு வரும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த x/a இந்த மாதிரி டிவிஷனில் வந்துச்சுனாலே ஆன்சரில் மைனஸ் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x/a cos theta plus y/b sin theta equal to 1. ஸோ எலிப்ஸோட ஈக்குவேஷன் நமக்கு என்னது? x²/a² plus y²/b² equal to 1 தான் நமக்கு வந்துட்டு எலிப்ஸோட ஈக்குவேஷன். ஸோ இதோட டேஞ்சன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்கொயர் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. x/a y/b, எக்ஸோட கோஆர்டினேட் காஸ் தீட்டா, ஒய்க்கு சைன் தீட்டா, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மட்டும் நார்மலுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஏவை மேலே கொண்டு போய்க்கோங்க, இந்த காசை கீழே கொண்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ ப்ளஸ் இருக்கா, அதை மைனஸாக மாற்றிடுங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுங்கள்? இந்த பியை மேலே கொண்டு போயிட்டு இந்த சைன் தீட்டாவை கீழே கொண்டு வர்றீங்க. அப்போ என்ன வரும்? ஏஎக்ஸ் காஸ் தீட்டா ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ், சாரி ஏஎக்ஸ் பை காஸ் தீட்டா ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ், பியை மேலே கொண்டு போனால் பிஒய், சைனுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க, பிஒய் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு இந்த a² மைனஸ் b² மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஈக்குவேஷன்ஸ் மட்டும் ஒரு 2-3 டைம்ஸ் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மகப் ஆகிடும் அதுவே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த கண்டிஷன் ஃபார் த லைன் lx + my + n, lx + my + n ஒரு லைன் இருக்குது. அது வந்து அந்த எலிப்ஸை டச் பண்ணணும் அப்படின்னா அந்த லைன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா a² l² + b² m² equal to n². எக்ஸுக்கு பதிலாக a², ஒய்க்கு பதிலாக b² போடுறீங்க. மீதி எல்லா டேர்முக்குமே நீங்கள் வந்து ஸ்கொயர் போட்டுக்கிறீங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த n மட்டும் இந்த சைடு வரும், a² l² + b² m² equal to n². ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே ஒரு லைனு lx + my + n equal to 0ங்கிற லைனு அதுக்கு நார்மலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன்? இப்போ டச் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டேஞ்சன்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்படியும் கேட்பாங்க உங்களுக்கு. அந்த லைன் டச் பண்ணணுன்னா என்ன கண்டிஷன்னும் கேட்கலாம், டேஞ்சன்ட்னா என்னன்னும் கேட்கலாம். இப்போ நார்மலாக இருக்கணும்னா என்னவா இருக்கணும் அப்படின்னா எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்ன? x²/a² + y²/b² equal to 1. இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா எக்ஸுக்கு பதிலாக இப்போ நீங்கள் ஏ போடுறீங்க, ஒய்க்கு பதிலாக பி போடுறீங்க, கீழே எல்எம் போட்டுக்கிறீங்க. ஓகேவா? a²/l² + b²/m² equal to, நான் என்ன சொன்னேன்? டிவிஷனில் இருந்தாலே ஆன்சரில் மைனஸ் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ a² - b², இங்கே எல்லாத்துக்குமே ஸ்கொயர் இருக்குது, ஸோ இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க, டிவைடட் பை இப்போ லைனில் இருக்கிற எல் எம்மும் வந்துருச்சு, பேலன்ஸ் என்ன இருக்குது? என் மட்டும்தான், அதை வந்து ஆன்சரில் எழுதிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட போல் அண்ட் போலார் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இதிலிருந்து தான் அதிகமாக 1 மார்க்ஸ் வரும். ஓகேவா? ஏன்னா நமக்கு போல் அண்ட் போலார் ஆஃப் எலிப்ஸ் தான் வந்துட்டு சிலபஸில் அதிகமாக கேட்குறது. இந்த போல் ஆஃப் த லைன், ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க, அந்த எலிப்ஸை பொறுத்து அதோட போல் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் -l a² / n
கமா மைனஸ் எம்பி ஸ்கொயர் பை என். ஓகேவா? எல்ஏஎம்பி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கன்ஃபியூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 2 லைன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெண்டுமே வந்து எலிப்ஸை பொறுத்து காஞ்சுகேட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த லைன் எப்படி இருக்கணும், என்ன கண்டிஷனில் இருந்தால் அந்த ரெண்டை நம்ம வந்து காஞ்சுகேட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா L1 எக்ஸ் அப்படி ஏ ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸுக்கு நமக்கு என்ன வரும், எலிப்ஸை பொறுத்து எக்ஸுனாலே கீழே ஏ ஸ்கொயர் வரும். இங்கே எல் எதுக்கு இருக்குது, எக்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ L1 இந்த ரெண்டை எழுதிக்கிட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு இங்கே நமக்கு எப்பவுமே என்ன கொடுப்பாங்க, ஏ ஸ்கொயர் கொடுப்பாங்க, அதை எழுதிக்கலாம். ப்ளஸ் M1 எழுதிக்கோங்க. ஒய்க்கு நமக்கு எப்பயுமே என்ன தான் கொடுப்பாங்க, பி ஸ்கொயர் தான் கொடுப்பாங்க, அதை எழுதியாச்சு. என்னங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால நம்ம ஈக்குவல் டு N1 மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஞ்சுகேட் லைன். இந்த 2 லைனும் இன்கேஸ் காஞ்சுகேட் லைனாக இருக்குது அப்படின்னா அதோட ஸ்லோப் இருக்கு இல்லையா, அதோட ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா -1 இருக்கும்னு சொல்கிறாங்க. 2 காஞ்சுகேட் லைன்ஸோட ஸ்லோப்புக்கு ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஓகேவா? இதுக்கும் இருக்கிற ஸ்லோப்புக்கு ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் -1 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எலிப்ஸ் இருக்குது, அதோட கார்டு எடுக்கிறாங்க. ஓகேவா? கார்டு ஆஃப் எலிப்ஸ் வந்துட்டு x² by α² + y² by β² = 1ங்கிற இடத்துல டச் ஆகுச்சு அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் தேர் போல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஒரு எலிப்ஸ் எடுக்கிறாங்க, இதோட கார்டு வந்துட்டு இன்னொரு எலிப்ஸை டச் பண்ணுது. ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட லோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா x² α² by a⁴. ஓகேவா? x² பக்கத்தில் α² இந்த ரெண்டையும் வேணால் எழுதிக்கோங்க. x² α² டிவைடட் பை ஏக்கு மட்டும் இன்னொரு ஸ்கொயர் போட்டு a⁴ ப்ளஸ் அப்போ இந்த β² மேலே கொண்டு போங்க, y² β² டிவைடட் பை b⁴ = 1ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார்டு ஆஃப் த எலிப்ஸ் டச்சஸ் த சர்க்கிள். இப்போ இது வந்து ஒரு எலிப்ஸோட கார்டு இன்னொரு எலிப்ஸை டச் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்கேஸ் ஒரு எலிப்ஸோட கார்டு x² + y² = r²ங்கிற சர்க்கிளை டச் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்த α² β² வராது, x² by a⁴ y² by b⁴ தான் வரும். பட் இந்த பக்கம் என்ன வரும் அப்படின்னா இப்போ நமக்கு எலிப்ஸுக்கு 1 தான் இருக்குது, 1 போட்டோம். பட் சர்க்கிளுக்கு அப்படி இல்லைல்ல, ரேடியஸ் வரும் இல்லை, ரேடியஸ் தானே இந்த r². ஸோ அதை வந்து 1/r²ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த லோக்கஸ் ஆஃப் த போல்ஸ் ஆஃப் நார்மல் கார்ட்ஸ் ஆஃப் த எலிப்ஸ். ஒரு எலிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதோட லோக்கஸ் வந்துட்டு என்னவா இருக்குது நார்மல் கார்டுக்கு அப்படின்னா a⁴ by x² + b⁴ by y² = a² - b² the whole square இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது எனக்குமே. ரிப்பீட்டடாக பண்ணி நான் இதுக்கு கொஞ்சம் மக்கப் தான் பண்ணியிருக்கிறேன், வேறு வழி இல்லை. இப்படி தான் அந்த சர்க்கிள்னாலே ரேடியஸ் வரும், அப்போ 1/r² கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி தான் நானுமே ஞாபகம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு காஞ்சுகேட் டயாமீட்டர் ஆஃப் எலிப்ஸ். சரி, இப்போது ஒரு லைன் எடுத்துக்கிறோம் y = mxன்னு, இன்னொரு லைன் எடுக்கிறோம் y = m1xன்னு. இந்த ரெண்டுமே காஞ்சுகேட் டயாமீட்டராக இருக்கணும் ஒரு எலிப்ஸ்க்கு அப்படின்னா m1ஓட வேல்யூ -b² by a² இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது P and Dன்னு 2 பாயிண்ட்ஸ் இருக்கிறோம், அந்த ரெண்டுமே எக்ஸ்ட்ரிமிட்டிஸாக இருக்குது அப்படின்னா லோக்கஸ் வந்து எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்னால் நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டேன், எட்ஜ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இது ஒரு எட்ஜ் பாயிண்ட், இது ஒரு எட்ஜ் பாயிண்ட். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டும் காஞ்சுகேட் டயாமீட்டரோட எக்ஸ்ட்ரிமிட்டிஸாக இருந்துச்சு அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் ஆர்டி. ஓகேவா? மிட் பாயிண்ட், லோக்கஸ் ஆஃப் மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட்டை பொறுத்து நமக்கு ஒரு லோக்கஸ் வரையும் போது அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குமா, x² by a² + y² by b² = 1/2ன்னு இருக்குமா. நார்மலாக எலிப்ஸ்னால் என்ன, x² by a² + y² by b² = 1ன்னு வரும். இங்கே மிட் பாயிண்ட்டுன்னு கொடுத்தாங்க. மிட் பாயிண்ட்னாலே நமக்கு என்ன, அதை 2ஆக பிரிக்கிறது தான் மிட் பாயிண்ட். ஸோ அந்த 1/2வாக போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த லோக்கஸ் ஆஃப் த ஃபூட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஆன் PD ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எலிப்ஸ். ஃபூட்டுன்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன், இப்போ ஒரு லோக்கஸுக்கு ஃபூட் அப்படின்னாலே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த கீழே இருக்கிற பாயிண்ட்லேருந்துன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா
a square x square plus b square y square equal to 2 into x square plus y square. ஓகேவா? Next, the locus of the point of intersection of the tangents at P and D is ஓகே இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஓகேவா? இப்போ நமக்கு ரெண்டு டேஞ்சன்ட் எடுத்து அந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குமோ அந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் தான் 1க்கு பதிலாக 2 போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது. அதோட செமி டயாமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, சாரி எக்ஸுக்கு பதிலாக ஏ போடணும், ஒய்க்கு பதிலாக பி போடணும். ஓகேவா? ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். அப்போது ஒய்க்கு பதிலாக பி ஸ்கொயர் போட்டோம்னா பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வரும். ஈக்குவல் டு இந்த ரெண்டுக்கும் ஸ்கொயர் போட்டிருக்கோம். இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும், முன்னாடி ஒரு 2 போட்டுட்டு ஸ்கொயர் போட்டுக்கணும். ஓகேவா? எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ஒய் சைன் ஆல்ஃபான்னு இருக்குது. நம்ம ஏ ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா ஒய் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு போடுறோம். ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் பி மட்டும் இருக்குது, நம்ம 2p ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இது எதுக்கு? காஞ்சுகேட் செமி டயாமீட்டருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் த லீஸ்ட் அக்யூட் ஆங்கிள் இஸ் கிவன் பை, லீஸ்ட் அக்யூட் ஆங்கிள் என்னன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2ab டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு மக்கப் பண்ணிங்க அப்படின்னா ஏபிசிடி ஆப்ஷனை வச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால ரொம்ப பயந்துக்க வேண்டாம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எது ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ மிட் பாயிண்ட்னா நமக்கு எலிப்ஸோட ஈக்குவேஷனில் மிட் பாயிண்ட்னா என்ன, பாதியாக பிரிக்கிறது. ஸோ பை 2 மட்டும் போட்டால் போதும். இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் எப்படி கொடுப்பாங்க, இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் அப்படியே ஆப்ஷன் ஏன்னு கொடுக்கலாம், ஆப்ஷன் பிக்கு இதை மைனஸ் போட்டு கொடுக்கலாம், ஆப்ஷன் சிக்கு இந்த பக்கம் 1 மட்டும் கொடுக்கலாம், ஆப்ஷன் டிக்கு இதை அப்படியே கொடுத்து இந்த 1/2வும் கரெக்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு வந்துட்டு இன்னொரு ஹைப்பர்போலா மட்டும் பார்ப்போம். முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நம்ம இன்னொரு டாபிக் மட்டும் இருக்குது. போல் அண்ட் போலார் ஆஃப் சர்க்கிள் ஸ்ட்ரைட் லைன் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஒரு 3 ஈக்குவேஷன் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுக்கு இதே மாதிரி கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் வச்சு எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் எழுதலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸி ட்ரிக்ஸ் ஏதாவது இருக்குமான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.